بسم الله الرحمن الرحيم. இருக்கிறோம். என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அழகான முறையில் வாழ்ந்து காட்டுகிறீர்கள் என்று பார்ப்பதற்கு. நல்ல முறையில் அமல் செய்கிறீர்கள் என்று சொன்னால், நாம் அமல் என்று சொன்னால் வெறுமன இபாதத்துகளை மட்டும் எடுக்கக்கூடாது. தொழுகிறது, ஓதுறது, இது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். அஹ்சன் அமல், மிகவும் அழகிய முறையில் யார் செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கத்தான் இபாதத். அதே மாதிரி முஆமலா, முஆஷரா, அஹ்லாக் என்று எல்லா துறையிலையும், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குணாதிசயங்கள், ஒரு மனிதன் எந்த துறையிலெல்லாம் ஈடுபடுவானோ அந்த எல்லா துறையிலையும் அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சிக்கிறவங்க யார்? இதுக்கான பரீட்சை தான் ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டு இருக்குது. இப்போவும் அல்லாஹ் நம்மளை பரீட்சை செஞ்சிட்ருக்கான். மஸ்ஜிதில் தான் இருக்கிறோம், இப்போவும் மார்க்கு போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. யார் நல்ல முறையில் எண்ணத்தை சீராக்கி, அல்லாஹ்வுடனான தொடர்பை சரியாக்கி, அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் தங்களுடைய அசைவுகளை கூட ஆக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் அல்லாஹ் நோட்டம். பரீட்சை இதுதான், வேறு அமலு மட்டும் இல்லை. அமலின் மூலமாக வாழ்க்கையில் எல்லா துறையிலையும் பிரதிபலிக்கணும். தொழுது தொழுது அவர்கிட்ட தக்குவா வரலண்டா அவர் தொழுகவே இல்லை. நோன்பு வைத்து வைத்து அவர்கிட்ட தக்குவா வரவில்லை என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்கவே இல்லை. அல்லாஹ் இந்த அமல்களின் மூலமாக விரும்புவது அடியாறுகள் புனிதமானவர்களாக மாற வேண்டும், புனிதமானவர்களாக ஆகணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தபாரக்கல் சூராவினுடைய தர்ஜுமாவை படிச்சுப்பார். கடைசி ஜுஸுக்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் மறுமைக்கே கூட்டிட்டு போயிடுறான். நீங்கள் எதையெல்லாம் சந்திக்க போறீங்க வந்து இங்கே உலகத்திலே பார்த்துருங்க. மறுமையில் உங்களுக்கு எது வேணும் நீங்கள் தேர்வு செய்கிறது தான். இங்கே எந்த வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்ய போறீங்க அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். எல்லாத்தையும் சொல்லி காட்டும். உனக்கு நான் என்ன செய்யலை, நீ எப்படி இருந்த ஆரம்பத்தில், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பாதவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், யார் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பொய்ப்பிக்கிறார்களோ, அல்லாஹ்வையோ மறுமை நாளையோ சொர்க்கத்தையோ நரகத்தையோ கபருடைய வாழ்க்கையோ மலக்குமார்களையோ ஷைத்தானையோ யார் நான் படைச்சிருக்கிறேங்கிற நம்பலையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். வயல், அல்லாஹ் இதை கடைசி இன்னைக்கு ஓதப்பட்ட கடைசி சூறாவில் ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லி காட்டி காட்டி இந்த வார்த்தையை சொல்லுவான். வயலும் யௌமஇதில் லில் முகذிபீன், பொய்ப்பிப்பவர்களுக்கு அன்றைய நாளில் கேடுதான், அன்றைய நாளில் கேடுதான். அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் சும்ம நுத்பிஉஹுமுல் ஆஹிரீன், உங்களுக்கு முன் சென்றவர்களெல்லாம் நான் அழித்து காட்டவில்லையா, அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையை நான் கொண்டு வரவில்லையா? ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு சமுதாயம் வருது, கபருக்கு போகுது, அடுத்த சமுதாயம் போகிறதும் தெரியலை வர்றதும் தெரியலை. பாருங்க, அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். எத்தனையோ கூட்டத்தை அழிச்சும் காட்டியிருக்கிறோம். கதாலிக நஃபஅலு பில் முஜ்ரிமீன், இவ்வாறு தான் பாவிகளை நாம் செய்வோம். வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், பொய்ப்பிப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அலம் நஜஅலில் அர்த கிஃபாதா அலம் நஹ்லுக்கும் மின் மாஇம் மஹீன், அற்பமான விந்திலிருந்து உங்களை நான் படைக்கலையா? ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரின் மக்கீன், ஒரு உறுதி வாய்ந்த கற்ப பையில் உங்களை நான் தங்க வைக்கலையா? ஃபகதர்னா ஃபனிஅமல் காதிரூன், எவ்வளோ காலம் அங்கே தங்க வச்சு உங்களை மனிதனாக்கி உயிர் கொடுத்து உங்களை செம்மையாக்கி எவ்வளோ காலம் அங்கே வைக்கணுமோ வச்சு நான் வெளியே கொண்டு வரலையா உங்களையே? வயலுன் யௌமஇதில் லில் முகذிபீன், பொய்ப்பிப்பவர்களுக்கு அன்றைய நாளில் கேடுதான். இன்னும் கேட்குறான்ல, அலம் நஜஅலில் அர்த கிஃபாதா, இந்த பூமியை நான் உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி வைக்கவில்லையா? உருண்டை தான், ஆனால் நமக்கு எப்படி தெரியுது? விரிச்ச பாயாட்டம் இருக்கு. அஹ்யாஅன் வ அம்வாதா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மேலே விரிப்பாக இருக்குது, மௌத்தா போனவங்களுக்கு மண்ணுக்குள்ளேயே வீடு இருக்குது, கபரு. இதில் எவ்வளோ பாதைகள் அமைச்சு வச்சிருக்கிறோம்.
ஊர் விட்டு ஊர் போகிறதற்கு, நாடு விட்டு நாடு வானத்திலையும் பாதை இருக்குது, கடல்லையும் பாதைகள் அமைச்சு, இந்த பூமி ஆடாம அசையாம இருக்க மலைகளை முளைகளாக நாம் படைக்கவில்லையா? மதுரமான தண்ணீரை தருவதற்கு நாம் தண்ணீரை இறக்கி தரவில்லையா? மா அன் ஃபுராத்தா, மதுரமான தண்ணீரை தர்றோம். என்னென்ன ஏற்பாடு அந்த பூமியில் செஞ்சு வச்சோமே. வயலும் யௌம இதில் முகதீவி, நம்பாதவர்களுக்கு அன்றைய நாளில் கேடுதான். இப்படி ஒவ்வொரு வாக்கியமாக பெரும் அருமையான விஷயத்தை சொல்லி, நரகத்தை பற்றி சொல்லி, பெரு சொர்க்கத்தை பற்றி சொல்லி, இடைக்கிடையில் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி கடைசியில் அல்லாஹ் கேட்டது என்ன தெரியுமா? ஃபபி ஐய ஹதீஸிம் பஅதஹு யுமினூன், இவர்கள் இதற்கு அப்பால் என்ன சொன்னா தான் இவர்கள் ஈமான் கொள்வார்கள். நான் என்ன இதுக்கு பெரு சொல்லணும் நம்புறதுக்கு? எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டா குர்ஆன்ல. நம்ம அதை தொட்டு கூட பார்க்கலையே, அதை விளங்க முயற்சி செய்யலையே. காலம் என்னமோ போயிடுது, விளங்காமலேயே போய் சேர்ந்துடும் அல்லாட்ட. அங்கே போய் விளங்குறான் அல்லாஹ் யாரு. சக்கராத் வந்த பிறகு மனிதனுக்கு ஆசை வருது, குர்ஆனை பார்க்கணுமே. 2 ரக்காத்துல மதிப்பு விளங்குது, தர்மத்துடைய அருமை விளங்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில் எல்லா துறையிலையும் தீனை எடுத்து நடக்கணும். அது யாரு செய்யறான்னு பார்க்க தான் பரீட்சை நடக்குதுன்னு அல்லாஹ் ஆரம்பிச்சானு. குறிப்பாக வாழ்க்கையில் என்ன தெரியுமா தேவை? அமல்களில் முக்கியமான ஒரு அமலு தான் அஹ்லாக். சூரத்துல் கலம்ல அல்லாஹ் சொன்னான், நபியை உங்களை பற்றி, நீங்கள் என்னையை பற்றி பேசுறதுனால, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதின் காரணமாக, மறுமையை பற்றி நீங்கள் பேசுறதுனால, நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறதை பார்த்து இந்த முஸ்ரிக்கீன்கள்லாம் உங்களை பைத்தியக்காரன்று சொல்கிறாங்க, உங்களை சூனியக்காரன்று சொல்கிறாங்க, ஜோசியக்காரன்று சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நீங்கள் தான் உலகத்திலேயே மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க. அல்லாஹ்வே சிலாகிச்சு சொல்கிறான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட சிறந்த மனிதர் கிடையாது, முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, இனி யாரும் வரப்போகிறதும் இல்லை. அல்லாஹ் புகழ்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆறுதலான பல தகவல்களை சொல்கிறான். எவ்வளவு நற்குணம்! அல்லாஹு தாலா மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக படைச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்தா இவரை மாதிரி வாழுங்க. நற்குணம் இது அமல். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய அமல்கள் சத்தியமாக நிறுக்கப்படும். வல் வஸ்னு யௌம இதினில் ஹக். அப்போ மனிதனுடைய பாவங்களை ஒரு தட்டிலையும் நன்மை ஒரு தட்டிலையும் வச்சு அளக்கப்படுமா இல்லையா? அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் நன்மையினுடைய தட்டில் அதிகமான பாரமுள்ள நன்மை எது தெரியுமா? எந்த தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, எதுக்கு வெயிட்டு கூட? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நல்ல குணம். யார்கிட்ட நற்குணம் இருக்குதோ, சாந்தமான குணம் இருக்குதோ, மன்னிக்கும் தன்மை இருக்கிறதோ, வாரி வழங்கும் தன்மை இருக்கிறதோ, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய தன்மை இருக்குதோ, இவர் பகலெல்லாம் நோன்பு வைத்து இரவெல்லாம் இபாதத் செய்வருடைய நன்மை அடைந்து கொள்வார். பகலெல்லாம் நோன்பு வச்சு இரவெல்லாம் இபாதத் செஞ்சுட்டே இருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும்? அது எல்லாத்தையும் அவர் அந்த மாதிரி நஃபிலான உபரியான அமல் இல்லாட்டியும் கூட நல்ல குணத்தை வச்சு பாஸ் ஆயிடுவார். அதுக்கு தான் வெயிட்டு கூட நபிசா சொன்னான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு இடத்துலையும் வலியுறுத்தினாங்க. நல்ல குணத்தோடு இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, உபகாரம் செய்கிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப அமல் என்ன தெரியுமா? இஸ்லாத்துடைய ஆரம்ப அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் பக்கம் மக்கள் அழைக்கிறாங்க, கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறாங்க. அப்போ இன்னும் தொழுகை கடமையாகலை, நோம்பு ஜக்காத் ஒன்றும் கடமையாகலை. சஹாபா கேட்பாங்க, யாரும் சொன்னாங்க என்ன செய்யணும்? நான் செய்கிறது செய்யுங்கன்றுவாங்க. சஹாபாக்களும் எல்லாரும் ஈமான் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன அமல் செய்கிறது? ஐயுல் அமாலி அஃதல், ஐயுல் இஸ்லாமி அஃதல். சொல்ல இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்னது? நபிசாம் சொன்னது என்ன தெரியுமா? இத்ஆமுத் தஆம், அஃஷுஸ் ஸலாம், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். நபிசாம் சொன்னாங்க, என்ன செய்யுங்க? உணவளிங்க. நிறைய பேருக்கு சொன்னாங்க நபிசாசம், இத்ஆமுத் தஆம், பசிச்சவங்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு உணவளிங்க. பெரிய அமலாக சொல்லப்பட்டுச்சு. குர்ஆனில் இன்னைக்கு ஓதப்பட்ட தபாரக்கல்லதியில்
ஏழைகளை கவனிக்கிற விஷயமாக நிறைய அல்லாஹ் தகவல்களை சொன்னான். அதை கவனிக்காததுனால உலகத்திலேயே நஷ்டப்பட்டவங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். மக்கத்து குறைசியர்கிட்ட செல்வம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தி நபிசாஸ்துக்கு எதிராக செயல்பட்டாங்க, செல்வம் இருக்கிற மமதையில். அதனால் அவங்கெல்லாம் கண்டித்து அல்லாஹு தாலா பல வசனங்களை சொன்னான். இவங்களுக்கு உதாரணம் யார் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான். இவங்களுக்கு உதாரணம் யார் தெரியுமா? இந்த குறைஷியலுக்கு உதாரணம் அல்லாஹ் சொன்னான் சூரத்துல் கலமில். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. இதற்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு, யமன் வாசிகளை பற்றி அல்லாஹ் அங்கே சுட்டி காட்டுறான். ஒரு குடும்பத்தை, யமன் தேசத்தில் சன்னாங்கிற அந்த நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் என்ன செய்வார்? அவருக்கு தோட்டங்கள் இருந்துச்சு. அந்த தோட்டத்திலேருந்து வரக்கூடிய அறுவடைகள், அந்த மகசூல்லேருந்து அதை முதல்ல அதில் பங்கு பிரிச்சுடுவார். 3ஆக பிரித்து ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுத்துருவார், இன்னொரு பங்கை வீட்டு குடும்பத்துக்கு வச்சுக்கிடுவார், ஒரு பங்கை திருப்பி அந்த தோட்ட செலவுக்கு செலவு செய்வார். ஒரு தர்த்தீப் அவர் வச்சுருந்தார். அல்லாஹ் தர்றதில் ஒரு பங்கை ஏழைக்கு கொடுத்துருவோம், கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை, எவ்வளோ வந்தாலும் 3ல் 1 கொடுத்துடணும். நல்ல எண்ணம். இந்த மாதிரி அல்லாஹ் விரும்புவான். இதெல்லாம் யார் இப்படியெல்லாம் அல்லாஹுக்காக அல்லாஹ் தர்றான், அதனால் இதை ஒரு பங்கு ஏழைக்கு கொடுப்போம், எவ்வளோ கிடைச்சாலும் கொடுப்போம் அப்படின்ட்டு தர்மமாக, ஜக்காத்து ஃபர்ல், அது கொடுத்தே ஆகணும், இது உபரியா எனக்கு தேவை இருக்குது. தர்மத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சிறப்பை சொன்னாங்க. உங்களுக்கு எது வந்தாலும் தர்மம் செய்யுங்க. தர்மத்தின் மூலம் உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்யுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிகிச்சை செய்ய முன்னாடி சதக்கா செஞ்சுட்டு போய் பாருங்க, லேசாயிரும். கஷ்டப்படுறாங்க, துடிக்கிறாங்க, உடனே ஒரு ஏழைக்கு ரகசியமாக போய் சதக்கா செஞ்சு பாருங்க, அந்த பிரச்சனையை தீர்ப்பான். கவலை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நோய் வந்தாலும் சதக்கா இருக்குதே சில பெரிய பெரிய ஆபத்தில் விட்டு காப்பாற்றும். அஸ்ஸதகத்து துத்ஃபி கதபர் ரப்பி. அல்லாஹுடைய கோபத்தையே தணிக்கும் தர்மம். அல்லாஹுடைய கோபம் தனியும். நம்ம மேலே கோபமாக இருந்தால் இந்த தர்மத்தை கொண்டு அல்லாஹ் சாஃப்டாகிடுவான், கூலாகிடுவான். கெட்ட மரணத்தை தடுக்கும். முக்கியமான விஷயம், தீய மரணம், மோசமான மரணம், வாழ்க்கையில் ஃபெயில். அதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோற்று போகிறான்னு சொன்னால் கெட்ட மரணம் அமைவது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தர்மத்தை கொண்டு அல்லாஹ் கெட்ட மரணத்தை விட்டு காப்பாற்றுவான். இந்த மனிதர், யமனை சேர்ந்த அந்த மனிதர் நல்ல மனிதர், இப்படிலாம் தர்மம் செஞ்சுட்டு இருந்தார். இவங்களுக்கு பிள்ளைங்களையும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அவர் இறந்த பிறகு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன ஆலோசனை? மோசமான ஆலோசனை பண்ணுறாங்க. இந்த பைத்தியக்கார வாப்பா மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. வர்றதில் ஒரு பங்கை ஏழைக்குன்னு கொடுத்து, இது என்ன முட்டாள்தனமான வேலை. அதனால் இனிமேல் நம்ம எல்லாம் அறுவடை செய்யும் போது வாப்பா மாதிரி காலையிலலாம் போகக்கூடாது, விடிய முன்னாடியே போய் அறுவடை செஞ்சுருவோம். ஏழைகள்லாம் வந்துடுவாங்க, தெரியும் ஏழைகளுக்கு இந்த தோட்டத்தில் நமக்கு தருவாங்க, அந்த தோட்டத்தை தேடி வருவாங்க. அதனால் என்ன செய்வோம், இவங்களை தடுக்கிறதுக்கு இவங்க வர முன்னாடியே போயிடுவோன்னு ஆலோசனை செய்கிறாங்க சகோதரர்கள். இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன் வலா யஸ்தஸ்னூன் ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமுன். இவங்க நைட்டில் ஆலோசனை செய்கிறாங்க, காலையில் போய் என்ன செய்வோம், அறுவடை செய்வோம், விடிய முன்னாடி செஞ்சுட்டு வந்துடுவோம். அதில் ஒரு சகோதரர் நல்ல மனிதர் சொல்லவும் செஞ்சார், இதெல்லாம் நல்லது இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்கறத நம்ம ஏன் அப்படி யோசிக்கணும். அவர் திட்டி அவரை அடக்கிட்டாங்க. வாப்பா மாதிரி உளராத, வாயை பொத்திட்டு இப்படி சொல்லுமா நடைமுறையில். அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல விஷயங்களை இப்படி பேசுகிறதே ஆபத்து தான். ஒரு நல்ல காரியம் செய்கிறோமோ இல்லையோ, அந்த நல்லதை கேலி செய்வது அது குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துரும். கொடுத்த நியமத்தை அல்லாஹ் எடுத்துருவான். அல்லாஹ் ஒருத்தருக்கு சொத்து செல்வம்லாம் தந்திக்கிறான்னா எதுக்கு தரான்? அல்லாஹ் இவர்கிட்ட பங்கு வைக்க தான் கொடுத்திக்கிறான், அவருக்காக தரல. அது அல்லாஹ் கொடுக்கறது எதுக்கு? அதன் மூலமாக தேவை உள்ளவருக்கு இவர் செலவு செய்கிறாரான்னு பார்க்கத்தான். அதை அவர் செய்யலை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை எடுத்து வேறாட்ட அல்லாஹ் கொடுத்துருவான். அவர்கிட்ட இருக்காது, இல்லை அவர் சந்ததிகளுக்கு அது இருக்காது. அவருடைய சந்ததிகளுக்கும் இது முறையாக போய் சேர வேண்டும் என்று அவர் விரும்பினால் இதை முறையாக அவர் பங்கீடு செஞ்சுட்டு வரணும். பாருங்கள், இந்த மசூரா செய்கிறாங்க இரவில்.
இந்த மாதிரி ஒரு திட்டம் தீட்டுறாங்க, சூழ்ச்சி செய்கிறாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் எதுஹொலன்னஹா மிஸ்கீன், எந்த ஒரு மிஸ்கீனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இரவோட இரவாக அழிச்சிட்டான். நீ போய் பாரு, காலையில் எல்லாம் இருட்டில் போனாங்க, எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. போய் பார்த்துட்டு வழி மாறி வந்துட்டோம்ப்பா இருட்டில், எங்கே நம்ம தோப்பை காணோம். சுற்றி சுற்றி வந்து அங்கே தான் வந்து நிற்குது. அப்போ தான் கையை பிசைகிறான், கையை பிசைகிறாங்க. ஆஹா, நஷ்டவாளிகள் ஆயிட்டோம். யா வைலனா இன்னா குன்னா தாகி, இப்படி நம்ம அநியாயம் செஞ்சிட்டோமே. அவர் திட்டுறாரு அந்த சகோதரனை. அப்போவே சொன்ன என் பேச்சை கேட்டீங்களா? கடைசியில் ஆறுது சொன்னாங்க. அசா ரப்புனா ஐயுபுதிலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். அல்லாஹ் நமக்கு இதுவே சிறந்த தருவான், இனி இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வைக்காதீங்க. பாருங்க, ஒன்றும் உனக்கு இல்லை, எனக்கு இல்லை, மிஸ்கீனுக்கு இல்லை. மிஸ்கீனுக்கு இல்லையா அல்லாஹ் அதை எடுத்துருவான். இந்த கொடுக்குற தன்மை நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலத்துலலாம் ஏழைகள் வந்தாங்கன்னா நான் வழியை போய் கேட்பாங்க. சில ஏழைகிட்ட சொல்லி வைப்பாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுங்க, மிஸ்கின்கிட்ட சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த மிஸ்கின் வந்துடுவாங்க அந்த வீடுகளுக்கு. அதெல்லாம் இல்லாததுனால பல சோதனைகளை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான் கதாலிக்கல் அதாப், வேதனைண்டா அப்படித்தான், எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது, இப்படி தான் வரணும்னு அல்லாஹ்க்கு இல்லை. வேதனை உண்டு. நீங்கள் உலகத்துலேயும் வேதனை வரக்கூடாது, மறுமையிலையும் வரக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்ன முறையில் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ் தந்தாங்கிறத விளங்கி அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயத்தை செலவழிங்க. ஏன்னா மறுமையிலையும் நரகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன்பா இங்கே சக்கருங்கிற நரகத்துக்கு வந்தீங்க? நரகம் பல வகையாக இருக்குது. ஒரே நரகம் ஒரே நெருப்புலாம் கிடையாது, வெரைட்டி வேறு வேறையாக இருக்குது. பாவத்துக்கு தகுந்த மாதிரி நரகத்துலேயும் டேஸ்ட் இருக்குது. சக்கர், ஜஹீம், ஹாவியா, ஹாமியா, என்னென்னமோ அல்லாஹ் பேர் சொல்கிறான். சயீர், அல்லாஹ் காப்பாற்றணும், எந்த நரகத்துக்கும் போயிடக்கூடாது. சக்கருங்கிற நரகத்தில் கேட்குறாங்க சொர்க்கவாசிகள் போய், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன்பா இங்கே வந்து கிடக்கிற? காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுவல வாழ்க்கையில். வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கல, எல்லாம் தந்தான், யாருக்கும் நாங்கள் உதவலை, கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறோம். சூரா ஹாக்கால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் தஆலா பாவிகளை கட்டி இழுத்து நரகத்தை இழுத்துட்டு போகிறத அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான். அவனை பிடிங்க, அவனை கட்டுங்க, 70 முழ சங்கிலியால் அவனை கட்டுங்கள். ஹுதூ ஃபகுல்லூ சும்மல் ஜஹீம சல்லூ சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூ. அல்லாஹ் சொல்லுவான், அவனை பிடிங்க, 70 முழ சங்கிலியால் கட்டுங்க. அப்போ எவ்வளோ பெருசாக மனுஷன் இருப்பான். இந்த உடம்பு இந்த அளவுலாம் இல்லை, நரகத்தில் கொண்டு போய் போகிறது அந்த மாதிரி உடம்பை பெருசாக ஆக்கிடுவான் அல்லாஹ். மலந்துவாரத்துலேருந்து இதை சங்கிலியை நுழைச்சி வாயால் எடுத்து உடம்புல சுற்றி தரன்னு இழுத்துட்டு தூக்கி வீசுங்கள் அவன் நரகத்திலே. ஃபகுல்லு, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், மஹத்தான அல்லாஹ்வை இவன் ஈமான் கொள்ளாமல் இருந்தான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிங்கன்னு சொல்லி தானும் கொடுக்கல, மற்றவங்களை தூண்டவும் இல்லை. இவன் எல்லாம் சுகமாக அனுபவிச்சாங்க. நான் கொடுத்த ரிஸ்கை திண்டார்கள், உண்டார்கள், பருகினார்கள், உடுத்தினார்கள். ஆனால் இல்லாதவர்களை பற்றி கவலைப்படவில்லை. அதனால் இன்னைக்கு இவங்களுக்கு சாப்பாடு இல்லை, இவங்களுக்கு பானம் ஜூஸு கிடையாது. ஜூஸ் என்னது? லைஸ லஹும் தஆமுன், அல்லாஹ் அந்த சூராவுடைய சொல்லி காட்ட ஹாக்கால கிஸ்லீன், அவங்களுக்கு கிஸ்லீனு தான் சாப்பாடு, ஜூஸு. என்னது கிஸ்லீனா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகவாதிகளுடைய சீலும் இரத்தமும் கொடுக்கப்படும். ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம் வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லின் லா யஅகுலுஹு இல்லல் காத்திஊன். பாவிகளை தவிர யாரும் இதை சாப்பிட முடியாது. பாவிகளுக்கு உணவு அதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய இப்படி ஏராளமாக மிஸ்கீன்கள், ஏழைகளை கவனிக்கிற விஷயம். ஏழைண்டா எங்கேயோ போய் தேடி போய் கொடுக்குற ஒன்று இருக்குது. இன்னொன்று குடும்பத்திலேருந்தே பார்க்கணும். மிஸ்கீனாக நம்ம என்ன நினச்சிட்டோம், ஓடு ஓடா வந்து ஏறி தட்டி கேட்குறவங்க மட்டும்தான் மிஸ்கீன். அவங்களும் ஃபக்கீரு. மிஸ்கீனு வேற, ஃபக்கீரு வேற.
வீடு வீடாக வந்து கேட்டு வர்றவங்க தான் மிஸ்கினுங்கிற. சில பேர் அவங்கள கோடீஸ்வராக கூட இருப்பாங்க. காசு வாங்கி ஒருத்தர் பழகிட்டாருன்னா அவர் மூத்த வரைக்கும் வாங்கிட்டே தான் இருப்பார். வறுமையின் வாசல் அல்லாஹ்வுக்கு திறந்து வச்சுப்பான். அதனால தான் எந்த நிலையிலையும் யாசகம் கேட்கக்கூடாது. மூத்த வரைக்கும் அதில் டேஸ்ட்டை பார்த்துட்டாங்கன்னா பிச்சைக்காரன் செல்வம் வந்த பேரும் பிச்சை எடுத்துகிட்டே தான் இருப்பான். கேள்விப்படுறோமா இல்லையா? பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது பிச்சைக்காரனுக்கு. ஏன் வாங்குறான்? அதில் டேஸ்ட்டை பார்த்துட்டான். இருக்குதே போதுங்கன்னா மனசு வராது. அவனுடைய சம்பாத்தியம் இதுவாக ஆயிரும். இப்போ ஏழைங்கிறது குடும்பத்திலேருந்து பார்க்கணும், ரத்த உறவுகளில். இப்போ ஜக்காத்தை கொடுக்குறீங்களா, தர்மம் செய்ய ஆசைப்படுறீங்களா, அங்கேருந்து செய்யுங்க. அக்கம் பக்கத்தில் பாருங்கள், முஹல்லாவில் பாருங்கள், ஊரில் பாருங்கள். அதுக்கு பிறகு சமூக சேவை எங்கேயும் செய்யுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லி காட்டுறான். யார் அப்படி செஞ்சாங்க? சஹாபாக்கள் அல்லாஹ் புகழ்றான். உணவு கொடுத்தவங்க சஹாபாக்கள். அவங்களே ஏழை, ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் அவங்கள சொல்கிறான். சொர்க்கவாசிகளுடைய அடையாளத்தை சொல்லும் போது, ஒய்துஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அவங்க யாரை தேடி தேடி போய் கொடுப்பாங்க? மிஸ்கீனு, கைதிகள், அனாதைகள் தேடி தேடி போய் எப்படி கொடுப்பாங்க? அலா ஹுப்பிஹி, சந்தோஷமாக போய் கொடுப்பாங்க. எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், ஏழைகள் மூலமாக நாங்கள் பெரிய அந்தஸ்து அடையணும். அது மட்டும் இல்லை, அவங்க உள்ளத்துடைய நிலைமையை அல்லாஹ் சொல்கிறான். சில நேரத்தை நம்ம நினைக்கிறோம், ஏழைகளுக்கு காசு கொடுத்துட்டா, சாப்பாடு கொடுத்துட்டா இந்த ஏழைக்கு நம்ம உதவி செஞ்சிட்டோம், ஒரு பெருமிதம் வருதா இல்லையா? இதுவே ஆபத்து. என்னத்தை தான் அல்லாஹ் பார்க்குறான். எவ்வளோ சேவை செய்யுங்க, உள்ளத்தில் என்ன வருது? நீங்கள் உதவி செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த ஏழை தான் எனக்கு உதவி செய்கிறாரு. இந்த ஏழை இல்லைன்னா தர்மம் இல்லை. இந்த ஏழை இல்லை என்று சொன்னால் உணவளிக்கிறதுங்கிற அமலே இல்லை. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? சொன்னாங்களா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தந்தது அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கணும், உங்களுடைய துவாவும் ஆனால் நீங்கள் எங்களுக்கு மறு உபகாரம் செய்ய நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. எப்படிங்க? நம்ம கூட நினைப்போம்ல, ஏழையிட துவா கிடைக்கும். நம்ம உணவு கொடுக்கும்போது என்ன நினைப்போம்? அல்லாஹ் இதை கொண்டு என் முசீபத்தை நீக்குவான், நான் இப்படி ஏழையை கொடுத்தா என் பொருளாதாரத்தை அல்லாஹ் பரக்க இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் சஹாபாக்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஏழையை கொடுத்தா செல்வத்தை அல்லாஹ் பரக்க செய்வான், நாங்கள் ஏழையை கொடுத்தா ஏழையிட துவா கிடைக்கும், இது எதிர்பார்க்காமலே அது கிடைக்கும். ஆனால் அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று தான். அல்லாஹ்வே சொல்கிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எந்த மறு கூலி பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கலை, நீங்கள் எனக்கு நன்றியோடு நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. அல்லாஹ்வோட பொருத்தம் வேணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடிமை பெண்ணிட்ட கொடுப்பாங்க, கொடுத்து இந்த ஏழையை கொடுத்துட்டு வாண்டு கொடுத்துட்டு வரும்போதெல்லாம் ஆயிஷானை கேட்பாங்களாம், அந்த ஏழை என்ன சொன்னாங்க, அந்த ஏழை என்ன சொன்னாங்க சொல்லுவாங்களா, இப்படி இந்த பெண்ணு துவா செஞ்சாங்க, அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் கொடுத்து விட்டுட்டு கதவோரமாக நின்று கேட்பாங்களா ஆயிஷா, இந்த ஏழை என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ அந்த அடிமை பெண்ணு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட, ஏன் இப்படி கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்களே, எதுக்கு? நான் கொடுத்ததுக்காக எனக்கு ஏதாவது அவங்க துவா செஞ்சுட்டா அதுக்கே இதை பகரமாக முடிஞ்சு போயிடும். நான் கொடுத்தேன், அவங்க துவா செஞ்சுட்டாங்க, ஜஸாக்கல்லாஹ் சொன்னாங்க, ஏதோ ஒன்று சார் பகரமாயிரும். அதையாவது சொல்லியிருந்தால் நான் திருப்பி அவங்களுக்கு துவா செஞ்சுருவேன். துவாக்கு துவா நான் செஞ்சுருவேன். இது உலகத்திலே துவாவாக இருக்கட்டும், நான் கொடுத்த சதக்காவுடைய நன்மை எனக்கு மறுமையில் கிடைக்கணும். எந்த அளவுக்கு சிந்திச்சுக்கிறாங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய. நாம் செய்யக்கூடிய தர்மம், உணவளிக்கிறது மறுமையினுடைய சிந்தனையோடு செய்யணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொன்னாங்க, யா ஆயிஷா இத்தகின் நார் வலவ் பிஷிக்கி தம்ரா. நீ ஒரு பேரித்தம்பழத்தை கிழித்து, ஒரு பேரித்தம் துண்டை நீ தர்மம் செய்யதாவது நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோ, நரகத்தை விட்டு தற்காத்துக்கோ. அந்த சிந்தனையோடு கொடுங்குறாங்க. தர்மம் செய்யும் போது, அல்லாஹ் இதை கொண்டாச்சு நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றிடுவியா, இதை கொண்டாவது என்னை பொருந்திக்கிடுவியா, இந்த ஒரு சின்ன அமலை கொண்டாவது என்னை நீ மன்னிக்க மாட்டியா. இப்படி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் நரகத்திலேருந்து நாம் காப்பாற்றப்படணுங்கிற எண்ணத்தோடு தான் நம்முடைய ஒவ்வொரு அமலும் இருக்கணும். குறிப்பாக இந்த விஷயம் என்னங்க, அடுத்தவங்க மேலே அடுத்தவங்களுக்கு என்ன உபகாரம் செய்கிறது, விருந்தோம்பல் செய்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்லேயும் அதை ஆர்வப்படுத்தினாங்க. யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அந்த நோம்பாளி நன்மை அப்படியே கிடைக்கும். அந்த நோம்பாளி நன்மை அவருக்கு என்ன கிடைக்குமோ அது அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த உதவி செஞ்சவருக்கும் அவருடைய நன்மை மாதிரி இவர் கிடைக்கும். இவரும் நோன்பு பிடிச்சிருப்பார், இந்த நன்மை இவருக்கும் கிடைக்கும். சஹாபா கேட்டாங்க, யாரை சொல்லலாம், எங்களுக்கே நோன்பு திறக்க வசதி இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் எப்படி நோம்பாளிக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறது? அப்போது நபிஸா சொன்னாங்க, ஏற்பாடுண்டா நம்ம செய்கிற மாதிரி கஞ்சி சம்சா ஜூஸு இதெல்லாம் எங்களுக்கு எங்கே வசதி இருக்குது சொல்லுவோமா இல்லையா? சஹாபாக்கள் யோசித்தாங்க, நாங்கள் எப்படி ரொட்டி கறியெல்லாம் போட்டு கொடுக்க இயலுமா? நபிஸா சொன்னாங்க, ஒரு மீட்டர் தண்ணி அள்ளி கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுங்க, அந்த நன்மையை நீங்கள் வாங்கிடலாம். சுப்ஹானல்லாஹ். நம்மளும் விருந்துனா என்ன நினச்சிக்கிட்டோம்? நம்ம விருந்து நம்ம தான் விருந்து செய்கிறோம். என்ன செய்கிறோம்? நியத்து என்ன யோசிச்சு பாருங்க. எவ்வளோ விருந்து, நம்ம வலிமா விருந்தே கொடுத்தாலும் நியத்து சரியாக இருந்தால் தான் அல்லாஹ்ட்ட கபூலா. அல்லாஹுக்கு சுக்ரன், அல்லாஹ் எனக்கு என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு திருமணத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்து ஒரு ஜோடியை அமைச்சு கொடுத்தானே அல்லாஹ், நான் உனக்காக இந்த விருந்தோம்ப செய்கிறேன் அல்லாஹ். சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க, நண்பர்கள், ஏழைகள், கண்டிப்பாக ஏழை இருக்கணும், அப்போ தான் அந்த வலிமாவே கூடும். அல்லாஹ் ஒவ்வொரு விருந்திலும் ஏழை இருக்கிறாங்களான்னு தான் பார்ப்பான். நம்ம ஏழையை தான் ஒதுக்குவோம் பாருங்களேன், சேர மாட்டோம், அவங்களோட உட்கார மாட்டோம். பள்ளியாசலையும் போகும்போதே ஜமாத்து ஆள் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவோம், சஹனுக்கு ஆள் தேவை. ஏன் அங்கே ஒரு ஏழை வந்து என்னோட உட்கார்ந்தா நல்லா இருக்கார். அல்லாஹ் நம்ம உள்ளத்தை தான் நோட்டம் இடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வலிமாவில் ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அது மோசமான வலிமா, கெட்ட வலிமா. ஷர்ரு தாம், உணவுலேயே மோசமான விருந்து பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுதல். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஏழைகளுடைய அந்த துஆ அந்த தம்பதிய வாழ்க்கையில் பறக்கத்துக்கு காரணமா. அதனால் நம்மளுடைய விருந்தோம்பல்ல விசாலமான எண்ணம் இருக்கணும், ஏழைகளை கொண்டு வரணும். நம்மளுடைய விருந்துகள் எல்லாம் ஒரு சடங்குகளாக அவங்க செஞ்சாக அதனால் நம்ம அதே மாதிரி செய்வோம். அவங்களாம் கூப்பிட்டாலே அதுக்கு நம்ம கூப்பிடுவோம். அவங்க அப்படி செஞ்சதுனால நம்ம செய்யணும், வசதி இல்லை பரவாயில்ல கடன் வாங்கியாவது செய்வோம். நன்மையாக கிடைக்கும், நீயத்து சரியாக இருந்தால் கிடைக்கும். நன்மை என்ன நீயத்தை சரி செய்யணும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்களை சொல்லி நம்மளை மறுமைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். வாங்க நீங்கள் வர முன்னாடி மறுமையை கேட்டுக்கிடுங்க. மறுமை எப்படி பயங்கர நிறைஞ்ச நேரம், மௌத்து நேரத்திலேயே பயங்கரம் ஆரம்பிச்சிருமா. அல்லாஹ் சொன்னான், கல்லா இதா பலகத்தி தராகி. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்னா, நீங்கள்லாம் வந்து விரைவாக செல்லக்கூடிய இந்த உலகத்தை தான் நேசிக்கிறீங்க. துஹிப்பூனல் ஆஜிலா வததரூனல் ஆஹிரா. விரைஞ்சு செல்லக்கூடிய முடியக்கூடிய துனியாவை தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் நிரந்தரமாக நீங்கள் வாழ போகிற இடத்த பற்றி நீங்கள் அக்கறை இல்லாமல் வைக்கிறீங்க. முதுகுக்கு பின்னாடி அதை தூக்கி போட்டுட்டீங்க. எங்கே போய் இருக்க போகிறோமோ நிரந்தரமாக அதை பற்றி ஃபிக்ர் இல்லை. விட்டுட்டு போகிற துனியாவை பற்றி பெருசாக கவலைப்படுறீங்க. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் சில முகங்கள் பிரகாசிக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. உஜூஹி யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாலிரா. அன்றைய நாளில் சில முகங்கள் பிரகாசிக்கும், செழிப்பாக இருக்கும், தன்னுடைய ரப்பை பார்த்தவர்களாக இருப்பார்கள். சில முகங்கள் வஉஜூஹி யௌமஇதின் பாசிரா தலுன்னு அன் யுஃஅல பிஹா ஃபாகிரா. அல்லாஹ் சொல்கிறான், சில முகங்கள் இருட்டடிஞ்சு வீதியில் அப்படி கதி கலங்கி போயிருக்கும். நமக்கு ஏதோ பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறத உணர்ந்துருவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு உலகத்தில் மௌத்து வரும்போதே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இதா பலகத்தி தராகி, தொண்டை குழியை உயிர் மூச்சா எத்தி விட்டால், வகீல மன் ராக், கேட்கப்படுது, யாரா ஓதி பார்க்க ஆள்வாங்க, டாக்டர் இருக்கிறாங்களா, மருத்துவம் பார்க்க ஆள் இருக்கிறாங்களா, அவர் சக்கராத்தில் இருக்கிறாரு, முழு உலகம் சேர்ந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது, மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், இவருடைய உயிரை இப்போ யார் எடுத்துகிட்டு போகிறது, வேதனைக்குரிய மலக்குமார்களா ரஹ்மத்துரிய மலக்குகளா, யார் போய் வாங்கிட்டு வர்றது, இஸ்ராயல் தேசத்தோட யார் போகலாம், அந்த கருத்தும் சொல்லப்படுது. வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், கெண்டை காலோடு பின்னும் போது, உயிரை இழுக்கும் போது காலு பின்னும் அப்படியே. அதுக்கு இப்படியும் விளக்கம் சொல்லப்படுது, துனியாவுடைய கடைசி நாளும் மறுமையினுடைய முதல் நாளும் பின்னும் போது பயங்கரம் மோதிக்கிடும். அந்த நேரத்தில்
பயங்கரமான கட்டம் அது. அல்லாஹ் விளங்க வைக்கிறான் நமக்கு. அது எங்கே இழுத்துட்டு போகிறது? இலா ரப்பிக யௌம இதினில் மசாக். உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரூஹ மலக்குமார்கள் அங்கே பிஸியாக இருப்பாங்க. இந்த ரூஹையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போகிறது, அல்லாட்ட போகிறதுக்கு. மனிதர்கள்லாம் உடம்பை சரி பண்ணிக்கிட்டு நிற்போம். இது அப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதை நேராக்குங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, இதை கலட்டுங்க. அந்த மாதிரி மலக்குகள் அல்லாஹ்ட்ட அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரூஹ் மேலே போயிடுச்சு. எப்படி போணுச்சு? நம்ம உயிர் எப்படி போகணும், எப்படி போகணும் ஆசைப்படுவோமோ அல்லாஹ் அப்படி போவைப்பான். எப்படிங்க போகணும்? சந்தோஷமாக போகணும், சிரித்த நிலையில் அல்லாஹ் போய் சந்திக்கணும். அதுக்காக நம்ம ஆசைப்பட்டு வாழ்க்கையில் அழுகணும். நீங்கள் வாழ்க்கையில் அழுதீங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செய்தீங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி நல்ல குணத்தோடு வாழ்ந்தீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சிரித்தவங்களாக மௌத்தாக்குவான். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். யார் மறைவான நிலையிலையும் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ, தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்ட பயம். லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர். அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இருக்குது. அவங்க செஞ்ச பாவத்தை அந்த பயத்தை வச்சு அல்லாஹ் மன்னிப்பான். பயப்படுறாங்க அல்லாஹ், ஏதோ செய்யறதுக்கு யோசிச்சு செய்கிறாங்க, பயந்து செய்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான். அவங்களுக்கு பெரிய கூலி இருக்குது அல்லாஹ்ட்ட. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இப்படி ஏராளமான விஷயங்கள். அல்லாஹ்தால கடைசி சூறாக்களை முடிஞ்சால் தர்ஜுமாக்கள் எடுத்து படித்து பாருங்கள், ஓர்மையாக படிங்க. அல்லாஹ் என்னோட பேசுகிறான். தக்பீர் கட்டிட்டான், நம்ம அல்லாஹ்ட்ட பேசுகிறோம். குர்ஆனை திறந்துட்டா அல்லாஹ் நம்மகிட்ட பேசுகிறான். நம்ம அல்லாஹ்ட்ட பேசணும்னு சொன்னால் தக்பீர் கட்டிடணும். அல்லாஹ் என்னட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, தர்ஜுமா படிங்க, மறுமையினுடைய காட்சியை பாருங்க, உலகத்திலேயே தேர்ந்தெடுங்க எந்த பாதையில் போகலாம், நமக்கு எப்படி மறுமையின் பாதை அமையணும்னு விரும்புகிறீங்க, ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் இருக்குது, நாம் இன்னும் மௌத்தாகலை. அல்லாஹ் கேட்குறான், அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா. மனிதன் நினைத்து கொண்டானா அவனை சும்மா விட்டுருவோன்னு நினச்சிட்டானா? அவ்வளோதான். உலகத்தில் எப்படி சும்மா அல்லாஹ் விட்டு வச்சானோ அந்த மாதிரி மௌத்தானாலும் அவ்வளோதான் நினச்சிட்டானா? அலம் யக்கு நுத்துஃபத்தம் மின் மனியி யும்னா. அவனுடைய தாயின் கருவறையில் ஊத்தப்பட்ட ஒரு விந்தாக அவனை நாம் படைக்கவில்லையா? பிறகு அதை சதை கட்டியாக, இரத்த கட்டியாக, சதக்கட்டியாக ஒரு முழு மனிதனாக நாம் ஆக்கவில்லையா? கேட்டுட்டு அல்லாஹ் கடைசியில் கேட்குறான். அல்லாஹ் கடைசி அந்த கியாமாவுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்க்கு இவ்வளோ படைக்க தெரிஞ்ச அல்லாஹ்க்கு உங்களை மௌத்தாக்கிட்டு எழுப்ப தெரியாதா, முடியாதா? பிகாதிரின் அலா அன் யுஹ்யியல் மௌத்தா. மௌத்தானவர்களை திருப்பி எழுப்புவதற்கு அல்லாஹ்க்கு சக்தி இல்லைன்னு நினச்சிட்டாங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்னுடைய நாம் மறுமையை நம்பக்கூடியவங்க, மறுமையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்போ நமக்கு அழைப்பு வருமோ நம்ம போகக்கூடியவங்களாக இருக்கிறோம். போக முன்னாடி தயாரிப்பு செஞ்சுட்டு போகணும். வாழ்க்கையிலே செய்த பாவங்களுக்கு துன்யாலேயே மன்னிப்பு கேட்டுட்டு போகணும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், பாசம் உள்ளவன். கேட்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். நாம் அல்லாஹ்ட்ட மன்றாடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையான தௌபாவை நம்ம எல்லோருக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. குறிப்பாக ஈமான் இல்லாத மக்கள் மேலே கவலைப்படணும். தீனை விட்டு தூரமாக இருக்கிற மக்கள் மேலே. சூரத்து நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தி அல்லாஹ் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட தாவத்து கொடுத்ததை சொல்லி காட்டினான். அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் இன்னி தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா. என்னுடைய சமுதாயத்தை காலையிலையும் கூப்பிட்டேன், நைட்லேயும் போய் கூப்பிட்டேன். நான் ரகசியமாகவும் போய் சொன்னேன், பகிரங்கமாகவும் போய் சொல்கிறேன். அல்லாஹ் குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. நான் அவங்ககிட்ட போய் பேச அவங்க விரண்டு ஓடுறாங்க. அல்லாஹ் நான் உன் பக்கம் போய் அழைக்கிறதுனா அவங்க பிடிக்கிறது இல்லை. காதில் விரலை வச்சு காதை அடைச்சிக்கிறாங்க, என் பேச்சை விளங்கக்கூடாதுன்ட்டு. துணியை போட்டு முகத்தை மூடிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அந்த நூஹ் சூரால அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். ஏன்னா பெரிய ஒரு விஷயத்தில் மக்கள் மறுமையில் போய் சிக்க போகிறாங்க. கூட்டமாக எல்லாம் கொத்தா அள்ளி நரகத்தை தூக்கி போடுவானா மக்களை. அப்போ அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா. அந்த நரக காவலாளியை கேட்பாங்களாம், அலம் யத்திக்கும் நதீர். உலகத்தில் வாழும் போது இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் வரலையா உங்களுக்கு? இப்படி ஒரு பயங்கர நாள் இருக்குன்னு சொல்லப்படவில்லையா? காலு பலா. எல்லாம் வந்தாங்க, சொன்னாங்க தான், நாங்கள் நம்பாமல் இருந்துட்டோம்.
குன்னா நஅகிலு வ நஸ்மஉ, அவங்க சொல்லுவாங்களாம், ஒழுங்கா நாங்கள் இதை விளங்கி காது கொடுத்து கேட்டு புரிஞ்சு நடந்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் இப்படி நரகவாதிகள் ஆகியிருக்க மாட்டோமே அப்படின்னு புலம்புவாங்களாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய அருகிலே அல்லாஹ்வுடைய நபிசாசம் வந்துட்டு போயிட்டாங்க, சஹாபாக்கள் வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள்லையும் ஏராளம் பேர் அல்லாஹ்வை நம்பலை. நம்பாததுனால தான் ஈமானிய வாழ்க்கை இல்லை, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்கப்படுறது இல்லை. நம்ம கவலைப்படணும். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். இதை மௌத் வரைக்கும் பாதுகாக்கணும், இல்லாத மக்களை கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையும் அல்லாஹ் நம்மிடம் வாங்கி கொள்வானாக. எல்லா வகையான பாவங்களை மன்னித்து அல்லாஹ் உயர்ந்த பதவிக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.